இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களுக்கு என்னோட அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைய நாளின் தியானத்துக்காக தெரிந்து கொள்ளப்பட்ட வேத வசனம் யோவான் எழுதின சுவிசேஷம் 8வது அதிகாரம் 12வது வசனம். மறுபடியும் இயேசு ஜனங்களை நோக்கி, நான் உலகத்திற்கு ஒளியாய் இருக்கிறேன். என்னை பின்பற்றுகிறவன் இருளிலே நடவாமல் ஜீவ ஒளியை அடைந்திருப்பான் என்றார். இயேசு ஜனங்களை நோக்கி, நான் உலகத்திற்கு ஒளியாய் இருக்கிறேன் என்று சொன்னார். இருளாய் இருந்த இந்த பூமிக்கு வெளிச்சத்தை கொடுக்க உலகத்திற்கு ஒளியாக வந்தவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. என்னை பின்பற்றுகிறவன் இருளிலே நடவாமல் ஜீவ ஒளியை அடைந்திருப்பான் என்றார். த லைட் ஆஃப் லைஃப். அவருக்குள்ளே ஜீவன் இருந்தது, அது மனுஷருக்கு ஒளியாக இருந்தது. அந்த ஒளி இருளிலே பிரகாசிக்கிறது, இருளானது அதை பற்றி கொள்ளவில்லை. இயேசு கிறிஸ்து புறஜாதிகளுக்கு பிரகாசிக்கிற ஒளியாக தேவ ஜனங்களுக்கு மகிமையாக வெளிப்பட்டார் என்று சிமியோன் தீர்க்கதரிசி தேவாலயத்துக்கு கொண்டு வரப்பட்ட குழந்தையான இயேசு கிறிஸ்துவை கையிலே ஏந்தி தேவனை துதித்து புகழ்ந்து பாடின பாடலிலே சொன்னான். இருளில் இருக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை காணவும், மரண இருளின் தேசத்திலே இருந்த மக்களுக்கு ஜீவ ஒளியாக இயேசு கிறிஸ்து அவர்கள் மேல் உதிக்கும்படியாக உன்னதத்திலிருந்து தோன்றின அருணோதயமாக வெளிப்பட்டவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. சூரியனிடமிருந்து ஒளியை சந்திரன் பெற்று இருளாய் இருக்கிற பூமிக்கு எப்படி வெளிச்சத்தை கொடுக்கிறதோ அதே போல இருளான நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிரகாசித்து நம்மை பிரகாசிப்பிக்கிற ஒளியாக மாற்றி நமக்குள்ளே இருக்கிற அவர் நம் மூலமாக மற்ற மக்களுக்கு அவரை வெளிப்படுத்துகிறார். இப்பிரபஞ்சத்தின் தேவனானவன் ஆண்டவரை அறியாதவர்களுக்கு சுவிசேஷத்தின் ஒளி பிரகாசமாய் இராதபடி அவர்களுடைய மனதை குருடாக்கினான். ஆனால் இருளிலிருந்து வெளிச்சத்தை பிரகாசிக்க சொன்ன தேவன் இயேசு கிறிஸ்துவின் முகத்தில் உள்ள மகிமையின் அறிவாகிய ஒளியை நம்முடைய இருதயங்களிலே பிரகாசிக்கும்படி செய்தார். அவரே ஜீவ ஒளி, மெய்யான ஒளி, பிரகாசிக்கிற ஒளி. நாம் அவருடைய ஒளியிலிருந்து தோன்றுகிற வெளிச்சம். ஒளியாகிய தேவன் நம்முடைய இருதயத்திலே இருக்கும்போது நாம் வெளிச்சம் கொடுக்க முடியும். இருதயத்தில் உள்ள ஒளியை பிரகாசித்து காட்ட முடியும். எப்படி காண்பிக்க முடியும்? மனிதர்கள் நம்முடைய நற்கிரிகளை கண்டு பரலோகத்தில் இருக்கிற நம்முடைய பிதாவை மகிமைப்படுத்தும்படி நம்முடைய வெளிச்சம் அவர்கள் முன்பாக பிரகாசிக்க வேண்டும் என்று இயேசு கிறிஸ்து சொன்னார். நம்முடைய நற்கிரிகளின் மூலமாக பிதாவை நாம் பிரதிபலித்து காட்ட முடியும். ஜெபிப்போமா? அன்புள்ள ஆண்டவரே, எங்களுக்காக ஜீவ ஒளியாக இந்த பூமிக்கு வந்தவரே, மெய்யான ஒளியாகிய நீர் இருளாய் இருக்கிற இந்த பூமியிலே எங்கள் மேல் பிரகாசித்து உம்முடைய முகத்தின் ஒளி எங்கள் மேல் வீச செய்து எங்களை மற்றவர்களுக்கு வெளிச்சம் கொடுக்கிறவர்களாக மாற்றும்படிக்காக அர்ப்பணிக்கிறோம். ஜீவ ஒளியாகி உம்மிடத்தில் வந்து சேர்ந்த எங்கள் ஒவ்வொருவரையும் நீர் உருவாக்கி மற்றவர்களுக்கு வெளிச்சம் கொடுக்கிறவர்களாக எங்களை மாற்றும்படிக்காகவும், அந்தகாரமாக இருந்த எங்களை ஆச்சரியமான ஒளியாகிய உம்மிடத்திலே கொண்டு வந்து இருளான எங்கள் வாழ்க்கையை மாற்றி பிரகாசிப்பிக்கிற ஒளியாக மாற்றுகிற உடைய கரங்களிலே எங்களை அர்ப்பணித்து இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென்.